இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை வரலாறுல டே 16. இன்னைக்கு நம்ம நைட் 10 மணிக்கு வாக்கிங் போறோம். காரணம் என்னன்னா மதியம் 12 மணிக்கு தான் நானே எந்திரிச்சேன். ஆமாங்க, நைட் 2:30க்கு படுத்து மதியம் 12 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு 1 ஹவர்ல 5 கிலோமீட்டர் அப்புறம் 7000 ஸ்டெப்ஸ் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வழக்கம் போல மொபைல்ல டைமர் எல்லாம் செட் பண்ணிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். எப்போது 2 பேர் போவோம். நான் இன்னைக்கு சோலோ வாக்குங்க. ஃபேமிலி ஸ்டோர்ல வேலை பார்க்கறவங்களே கடையை மூடிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம இப்பதான் வாக்கிங்கே போறோம். என்னதான் இருந்தாலும் இப்படி எம்டியான ஸ்ட்ரீட்ல நைட் இப்படி தனியா நடக்க கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. நான் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு கேள்விதாங்க பட்டிருக்கேன். இப்ப நானே அதை அதிகமா பண்ற மாதிரி தோணுது. அப்படிதான் லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேன். சோ நைட் சாப்பிட வேணாம், ஒரே ஒரு டீ குடிச்சுக்கலாம்னு வந்துட்டேன். எனக்கு மலையில நல்லா தெரிஞ்ச ஒரே வார்த்தை தேவுல் லிமோ குராங் மானிஸ். அப்பவும் பாருங்க, தடா மானிஸ்னு சொல்றதுக்கு பதிலா பழக்க தோசத்துல கூராங் மானிஸ்னு சொல்லிட்டேன். பரவாயில்லங்க, சுகரும் கம்மியா இருந்தது, டீயும் நல்லா இருந்துச்சு. இப்படி சுட சுட குடிச்சாதான் கண்ணே தெளிவா தெரியுது. அடிக்கடி இப்படிதாங்க ஏதாவது மண்டைக்குள்ள போட்டு யோசனை பண்ணிட்டே காணாம போயிடுறேன். பட் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்கிருந்து டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். மறுபடியும் நம்மளோட நடைப்பயணத்தை தொடங்கிட்டோம். மறுபடியும் அதே காலியான ரோடு, அமைதியான ஸ்ட்ரீட், அப்படியே நம்மளோட வாக்கிங்கும் கண்டினியூ ஆச்சு. ஆனா அப்பதாங்க ஒரு திகில் சம்பவம் நடந்தது. யாருமே இல்லாத ரோட்ல யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரியே ஃபீலிங்கா இருந்தது. திரும்பி திரும்பி பார்த்துட்டு இதுக்கப்புறம் அங்க நிக்க கூடாதுன்னு சொல்லி வேகமா வண்டி எடுத்துட்டேன். அப்புறம் எப்படியோ அடிச்சு புடிச்சு ஃபைனலா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நம்ம 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி முடிக்க 11:20 ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வீக் ஃபுல்லா நம்ம டெய்லி 7000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். சோ இந்த ஹாப்பினஸோடய இன்னைக்கு வீடியோவும் முடிச்சுக்கிறேன். டே 17ல சந்திக்கிறேங்க. வரண்டா சின்னசாமி. சரிடா.